அன்பினர்களே, திங்கள் மாலையும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. ஏற்கனவே நாம் தந்த செய்தி யாரும் எந்த ஊடகம் யூடியூபர்கள் சொல்லல. நாம் ஏற்கனவே 7 தினங்களுக்கு முன்பு தந்த செய்தி. ரணிலின் பிஆர்ஓ ஹல்லொலுவை மீது துப்பாக்கி சூடு, ஆளுந்தரப்பின் திட்டமா எதிரணியின் சதியா என்ற தலைப்பில நாம் நிறைய விடயங்கள் தந்திருக்கிறோம் இல்லையா? அது சம்பந்தமான தகவல். அந்த பிஆர்ஓ ஹல்லொலுவை ஹல்லொலுவர்கள் இன்னும் 2 தினமோ நாளை மறுதினமோ 3 தினங்களுக்குள் அரஸ்ட் பண்ணப்பட போகின்றார். இதுதான் செய்தி. சமகாலத்தில் இலங்கையில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி கலாச்சாரத்தின் செயற்பாடு அதிகரித்து வருகின்றது. பொதுமக்கள் மற்றும் அரசியலாளர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையினை உணர்ந்து வருகின்றனர். இன்றைய கள நிலவரங்களில் பல முக்கிய விடயங்கள் பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். அது தொடர்பில் இலங்கையின் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் துசித ஹல்லொலுவ மீது நாராயம்பேட்டையில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரிடமிருந்து ஆவணங்கள் சில எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளன. இதை அவதானிக்கின்ற போது பயமுறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இதை ஏன் பார்க்க முடியாது? இது பயமுறுத்துவதற்கு அப்பால் இதுல நாங்கள் 3 கோணங்கள் இந்த விடயத்தை நாங்கள் சொல்லலாம். ஒன்று, ஏற்கனவே இவர் ஜனாதிபதி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றார். என்ன குற்றம்? கிரீஸ் நாட்டில் ஜனாதிபதி அவர்கள் 40 மில்லியன் அப்படி ஒரு தொகையில ஒரு முதலீட்டை செஞ்சு அதை ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சு ஒரு வர்த்தகம் செய்யறான்னு சொல்லப்படுகிறது. அது எங்கேயும் வெளிவந்தாக நான் காணல. அவர் ஒரு சொல்றார். ஒரு குற்றச்சாட்டை சும்மா சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதாரம் இருந்த மட்டும் அவர் சொல்ல. அப்ப ஜனாதிபதிக்கு எதிராக டெமேஷ் அது எங்கிருந்து வருது தெரியுமா? அதாவது இந்த ஹல்லொலுவ என்பவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட இணைந்து செயற்பட்டவர். அதையும் விட ஒரு பிஆர்ஓவாக பல 2 ஜனாதிபதிகள் இருந்தவர். எனவே இவருக்கு நெருங்கிய தொடர்பு மைந்தாங் கம்பெனி ரணில் கூட இருக்குது. இப்ப இவர் ஜனாதிபதி மேலே தற்போதைய தற்கால ஜனாதிபதி மேல ஒரு பாரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். இவர் குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தரப்பால் ஒரு சட்டத்தரணி ஊடாக சிஐடியில ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த முறைப்பாட்டுக்கான இன்கொயரி, அந்த முறைப்பாட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வர்ற வழியில தான் நாராயண்பேட்டையில சுடப்பட்டிருக்கின்றார். அப்படியானால் இது ஜனாதிபதி தரப்பால ஏன் சுடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வருகுது இல்லையா? இப்ப ஜனாதிபதி தரப்பால இவர் சுடப்பட்டிருக்கலாம் என்றால் அப்ப அவர் அங்க கொல்லப்பட்டிருக்கணுமே. அவர் கொல்லப்படலை. ஒரு மிரட்டல் துணியில துப்பாக்கி ஹல்லொலுவோட சட்டத்தரணையும் அவருடைய சாரதியும் தான் கூட இருந்திருக்காங்க. அப்ப அவர் அந்த துப்பாக்கி நபரால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்ப ஜனாதிபதி தரப்பு நல்ல வளையம் கொள்ளுங்க. ஜனாதிபதி தரப்பு இவரை ஒழிக்கணும் அடக்கணும் என்றால் அவரை சுட்டுக் கொண்டிருக்கலாம். இனம் தெரியா நபர் தானே, சுட்டுக் கொண்டு என்ன தப்பனையால். ஆனால் இவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை. இவர் ஆவணம் மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்குது. ஆவணம் பறிக்கப்பட்டது மேல ஆவணம் என்ன மாங்காமடையனா? அவரை பெண்டவில் இருக்காதா? அவரை கம்ப்யூட்டர்ல இருக்காதா? கொண்டு வந்த எல்லா ஆவணங்களும் இப்படி எல்லாம் பறிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு எத்தனை தமிழ் சினிமாவில் பார்த்திருப்போம். எனவே அந்த ஆவணத்துடைய கோப்பி ஒன்றும் இவர்கிட்ட இல்லாம ரணில் தரப்படியாது இருக்குமா? நிச்சயமா இருக்கும். இன்னொரு 3ஆம் தரப்பட்டையும் இருக்கலாம். ஒரு கோப்பி என்பது ஒரு 4-5 பேர்கிட்ட பரிமாறப்பட்டிருக்கும். அப்ப அந்த பேப்பர் பறிக்கப்பட்டது என்பது திசை திருப்பதற்காக, இந்த விடயத்தை திசை திருப்பதற்காக. அப்ப ஜனாதிபதி வேலை இப்ப சொல்ல போறவங்க ஜேவிபிக்கு முழு ஆதரவு இல்லை. நாங்களும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாருங்களேன். இவரை கொல்லணும் அவர்கிட்ட கொண்டு இருக்கலாம். கொல்லணும் ஆசைப்படுற யாரு? ஜனாதிபதி தரப்பு தான் கொல்லணும் பேரு. ஏன்னா அவருக்கு தான் இவர் குற்றச்சாட்டு சுமத்திருக்கிறாரு சிஐடியில் என்கொயரி பண்ணது. அப்ப அவர் அழிக்கணும் அந்த நாராயண் அந்த ஸ்போர்ட்ல இவர் அழிச்சிருக்கலாம். துப்பாக்கி நபர் அழிக்க விரும்பல. அப்ப இவரை பாசமான அன்பாக இவர் இருக்கணும் என்று ஆசைப்படுற ஒரு கூட்டம் தான் சுட்டுருக்கு. ஏன்னா அது எதிர்கட்சிகள் செஞ்சிருக்க இல்லாது, அவங்க தான் செஞ்சிருக்கணும். எனவே அவர் காயப்பட்டிருக்க, அவர் வாட்டர் படுக்க அடிச்சாமன்னு சொல்லலாங்க. அவர் துப்பாக்கியால சுட்டு போட்டு அடிச்சு அது பச்சை பொய்யா இருக்கும். அடிச்சதுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அந்த ஏரியாவில் நிறைய சிசிடிவி இருக்கும், அதை பார்க்கணும். அவர் வார்டில் இப்ப நானும் போய் ஒருத்தர் அடிச்சு வார்டில் படுக்கலாம் இல்லை, வார்டில் படுக்கின்றார் தனக்கு அடிச்சேன்னு சரி, அது ஒரு நாளைக்கு அது ஒரு கட்டுக்கதை இருக்கணும். எனவே எதிர்கட்சிகளால் திட்டமிடப்பட்ட சதியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் இந்த ஆட்சிக்கு பங்கமாக, இந்த ஆட்சியை பங்கம் விளைவிக்கும் நோக்குடன் இந்த ஆட்சியை டேமேஜ் பண்றதுக்காக ஒரு கூட்டம் அல்ல, 2-3 கூட்டங்கள் வெளிக்கிட்டு அதுக்காக நாங்க ஜேவிபி செயல்பாட்டை நல்ல மட்டும் சொல்ல மாட்டோம், நாங்க விமர்சிப்போம். அதை கொஞ்சம் பொறுங்க. இந்த விடயத்தை மாத்திரம் கையில் எடுப்போமானால் இது ஜனாதிபதி தரப்புல பழிபுலனும் தான் இது செய்யப்பட்டிருக்கதான் நான் பார்க்கின்றேன். இந்த பார்வையின் அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஹல்லொலுவ இனை
பயமுறுத்துவதற்காக ஏன் ஜனாதிபதியின் ஆதரவாளர்களானால் இது ஏன் மேற்கொள்ளப்பட முடியாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவரை பயமுறுத்த தேவையில்லை. அவர் ஏற்கனவே அவர் விட்டுட்டார். இப்படி ஒன்று, அதாவது கிரீஸ் நாடுல ஜனாதிபதி ஒரு கேபிட்டல் வச்சு செய்யறான்னு சொல்லிட்டார். இனி அவர் அழிச்சு என்ன செய்ய போறாங்க? அழிச்சு ஒண்ணு நடக்க போறீங்க, விஷயம் வெளியே ஆயிட்டு. அதனால ஜனாதிபதி தரப்பு அவர் அழிக்க வேண்டிய தேவை இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இவரை மிரட்டுறதால ஜனாதிபதி மேல ஒரு மக்கள் மத்திய ஒரு டேமேஜ் விழும் என்றால் இவர் அந்த ஜேவிபி அவன் 60வது நினைவாண்ட ஒன்று விக்டோரியா பார்க்கல நேற்று முந்தின செஞ்சாங்க இல்லையா, அவர் அதுல உரையாடுக ஜேவிபி நீ பழைய ஸ்டைலுக்கு போகும்போது இது செஞ்சு ஒரு அடுத்த நாள் தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இப்ப ஜேவிபி மேல பழி போடணும். ஜேவிபி பயங்கரவாதிகள் இப்படிதான் அடிப்பாங்க உதப்பாங்க அப்படித்தானே செஞ்சாங்க அவங்க காலத்துல. அங்க செஞ்சாங்க, ஆமிக்காரனை கொண்டாங்க, போலீஸ்காரனை கொண்டாங்க, முக்கியமான நபர் அதில் நாங்க இருக்கு, எங்கிட்ட பட்டியல் இருக்குதான். ஜேவிபி மறுபக்கம் நாங்க தருவோம், அதுவரை நீங்க கொஞ்சம் அமைதிக்கு இருக்கணும் மக்கள். எனவே இது என்னுடைய பார்வையில் எப்படி விழுதென்றால், இப்ப ஜனாதிபதி மீது பழிவதற்கு சூடு போட்டிருக்கலாம் அல்லது அவராகவே செட்டப் பண்ணியிருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்குத்தானே. எனவே இது ஜனாதிபதி மேல பழி போடணும், அவரை இதுல கொண்டு வரணும் என்ற உள்நோக்கம் தான் இதுல கூடுதலா இருக்குது. ஜனாதிபதி தரப்பண்ண அவர் அழிச்சிருக்கலாம், அழிச்சா அந்த கதை முடியுது. அழிக்க விரும்பல, துப்பாக்கி நபர் ஏன் அவரை சுட்டுக் கொள்ளல? இது ஒரு எச்சரிக்கை மணியாக அல்லது ஒரு பயமுறுத்தலாகத்தான் இதை பார்க்கலாம். ஏனெனில் பயமுறுத்துவது என்பது ஜனாதிபதி தரப்புக்கு தேவையில்லை. அவர் பயமுறுத்தினா இப்ப அவரு மீண்டும் சிஐடி போக முடிவாரா, சொல்ல முடிவாரா? ஆதாரம் இல்லையே. இப்ப கிரீஸ் நாட்டுல பனாமா பேப்பர்லயோ வேற எந்த ஒரு பேப்பர்லயும் இவர் அனுராக் குமார் அவர்கள இந்த ஊழல் பற்றியோ இல்ல அந்த வர்த்தகம் பற்றியோ வரல. கல்லூலுவே சும்மா சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏனெனில் அவர் ரணிலு கூட இருந்தவர். ரணிலுக்கு தெரியாத விடய நாட்டுக்குள்ள இருக்குமா? எனவே ஏதோ ஒரு வகையில அது மறைக்கப்பட்ட விடயமாம் இருக்கலாம். நாம் அதுக்குள்ள போகல. கிரீஸ் நாட்டுல ஜனாதிபதி முதலீடு செஞ்சாரா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. அவரு என்ன பொறுத்தவரையும் கல்லூலுவே ஒரு பொய்யான ஒரு ஜனாதிபதி மேல, ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்த வர மாட்டார். அதை நான் உறுதியா சொல்லுவேன். அதே நேரம் அவர் ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். ரணில்ல தரப்புக்குள்ள இருந்து வந்த இந்த கல்லொல்லு வந்த லொல்லு சும்மா சொல்ல வராது. அப்ப ரணிலுக்கிட்ட சம்பந்தமான ஆதாரம் இருக்கலாம். அந்த ஆதாரத்தை அடையறதுக்கு இந்த ரணில்ல தரப்பு இந்த ஜனாதிபதி தரப்பு வேண்டி இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு தெரியாத ஆதாரம் தானே. அப்ப அந்த ஆதார பேப்பரை கூட அந்த அவங்க பிடுங்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? என்ன நம்ம இப்படியும் பார்க்கலாம். இப்ப எல்லாத்தையும் நீங்க தான் தீர்மானிக்கணும். தருவது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். இப்ப ஆதாரம் உண்டு அவர்கிட்ட இருக்குன்னு அந்த நபர் சொல்றார் கல்லொலுவை. ஜனாதிபதி தரப்புக்கு அந்த ஆதாரம் என்னன்னு தெரியாது. அப்ப இவர் கொண்டு போன பேப்பரை பிடுங்கிட்டு போறதால அந்த ஆதாரம் என்னன்னு பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனவே அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஆனால் அவரை அழிக்க வேண்டும், இந்த கல்லொலுவை அழிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தரப்பு நினைத்திருந்தால் அவரத்தை அழிச்சிருக்கலாம். அப்ப இவரை மிரட்ட வந்த அல்லது பணியை வைக்க வந்த தரப்பு இவர் அழிக்க விரும்பல. அப்ப அழிக்க விரும்பல என்கின்ற போது அது நிச்சயமா எதிர்த்தரப்பை தான் இருக்கணும். சரி, இந்த பேப்பர்ஸ் அடையலாம் என்று எதிர்த்தரப்பே இந்த மாதிரி ஒரு பழிய ஜனாதிபதி தரப்புல வரலாம் என்று அவங்களே செஞ்சிருக்கலாம் இல்லை. எனவே அதையும் மக்கள் சிந்திச்சு பார்க்கலாம். இலங்கை தேசிய லொத்தர் சபையின் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பாக முன்னாள் தேசிய லொத்தர் சபையின் பணிப்பாளர் ஹல்லலுவ மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த குற்றச்சாட்டு எவ்வாறு உங்களுடைய பார்வையில் இருக்கிறது? குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கு. ஏனெனில் ஊழல் கவர்மெண்ட் தான், எல்லாரும் ஊழல்வாதிகள் தான். அந்த ஊழல் ஆதாரம் இருக்குது, அது இருக்குது. அப்படின்னு சொன்னால் இவர் அழிக்க விரும்ப மாட்டார். அரசாங்கம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் அரசாங்கம் ஒருபோதும் இவரை அழிக்க விரும்பாது. குற்றச்சாட்டு இருக்கலாம், என்னால அது சும்மா பொய்யாக ஒரு கேஸ்ல சோடிக்கை இல்லாது. குற்றச்சாட்டு இருக்கலாம், நிச்சயமாக அத்தனை ஊழல்வாதிகள் தானே. அந்த ஊழலுக்காகத்தான் இவர் இந்த பொய்யை விட்டார். பொய்யோ மெய்யோ இவர் கிரீஸ் நாட்டுல ஜனாதிபதி முதலீடு செஞ்சிருக்கிறார். எனவே அது குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் கொண்டு அது நீதிமன்றம் செல்ல முடியாது இல்லையா? அவர் லொட்டர் சேர்மனா இருந்தபடியால அவர் ஊழல் செஞ்சிருப்பார். அந்த ஊழலை வெளிக்கணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே நிச்சயமாக ஊழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஊழல் நடந்திருக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதை இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் சொல்லட்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் மக்கள் தொடர்பு பணிப்பாளராக கடமையாற்றிவர் என்ற வகையில் இடம்பெற்ற ஊழல் மோசடியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த விடயத்துல ஜனாதிபதி அவர்களுக்கு செஞ்ச ஆதாரம் இல்லை, அது நிச்சயமா இருக்கல. நல்ல இது ஒரு பயங்கரமான திட்டத்தின் மூலம் தான் இது பழி வந்திருக்குது. இது ரணிலே பேர் எங்கேயுமே வரல. அவர் இதெல்லாம் ஏற்கனவே படலந்த முகாமில் எவ்வளவெல்லாம் பண்ணினவர் தானே. ஏன் பண்ண மாட்டார்? நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவர் செய்ய மாட்டார் என்று செய்யவில்லை என்று சொல்ல என்னால இன்னும் நடந்திருக்கலாம்.
நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நிலையில் கல்லொலுவ அவர் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆளை எனக்கு தெரியாது. அவர் சிஐடியை விட்டு வெளியான பின் தான் இது நடந்திருக்கு. அப்படியானால் சிஐடியிலிருந்து அவர் தகவல் வந்திருக்கணும், இந்த காரில் இந்த வீதியெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கணும். இது அழகாக சிஐடியை விட்டு வெளியாகி நாராயணப்பேட்டைக்கும் கிளம்பி பெற்றாக்கும் உள்ள தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். காரில் வருதுனார் ஒரு 15 டிராபிக் இல்லை, நைட் வேலை என்பதால் ஒரு 10 நிமிடமும் பார்க்கலாம். அப்ப அந்த 10 நிமிடத்துக்குள்ளதான் இந்த நாராயணப்பேட்டைக்கும் பெற்றாக்குமான தூரம். இந்த 10 நிமிட கார் ஓட்டத்துக்குள்ள நிச்சயமாக ஒரு ஆயுதாரி வருவார்னா சுட்டு கொண்டு விட்டே போயிருக்கலாம். இவர் சுடவில்லை, உயிர் சாப்பிருக்கி சிறு சிறு காயம்னு சொல்லாங்க, சரியான காயம் இல்லை, அடிச்சாங்களாம். அப்ப துப்பாக்கியை சுட்டு போட்டு அடிச்சும் கூட அவரை கொல்லலையா? சரி, கையில ஒரு ஆயுதம் கொண்டும் அவரை கொல்லலையா? ஆக வந்தவர்கள் கொல்லவில்லை கண்டால் இவரில் ஒரு நாட்டம் உள்ளவர்கள், பிடிப்புள்ளவர்கள் செஞ்சிருக்கணும். இப்ப பிடிப்புள்ளவர்கள் சொன்னால் அது அவருடைய முன்னாள் ஜனாதிபதி தரப்புக்கெல்லாம் வரணும், அவங்களுக்குல்லாம் சுற்றுது. எனவே அழகான முறையில ராணுவ தரப்புக்குள்ள ஆள் மைந்தா கம்பெனி குளிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்களோட பிளட்டூன் குரூப் இருக்குத்தானே, ஆயுதாரி இருக்குத்தானே. இன்னமும் ராணுவ தரப்புக்கு ஓடி போனவன் ராணுவத்தை விட்டு போட்டு போகலாம், கையில் ஆயுதம் இருக்குதானே. பாதாள லோக குரூப்புக்கிட்டே ஏராளமான ஆயுதங்கள் இருக்கின்ற போது ஏன் மஹிந்தான் கம்பெனி குரூப்புக்குள்ள ஆயுதம் இருக்காது? எனவே எதிர்கட்சிக்குள்ளதான் எந்த சந்தேகம் வலுக்க நாங்கள் நிறைவாக பேச முடியாட்டையும் நாங்கள் இதுக்குள்ள முன்னாள் அதிபர் இதுல சம்பந்தப்படவில்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம். கிரீஸ் நாட்டில் கப்பல் நிறுவனம் ஒன்றில் 400 மில்லியன் டாலர் ரூபாயில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதலீடு செய்ததாக ஊடகத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட துஷித ஹல்லொலுவ நாளை மறுநாள் அல்லது இந்த 2-3 தினங்களுக்குள் அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்று ஒரு உளவு தகவல் தெரிவிக்கின்றது. அந்த தகவல் தான் இப்போது நாங்கள் பரிமாற போகின்றோம். 2017 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை காலம் சென்ற மங்கள சமரவீர அவர் அமைச்சராக இருந்தார், எம்பியா இருந்தார். மஹிந்த ராஜபக்சவை ஆட்சியில் கொண்டு வரத்துக்கு பாடுபட்ட ஒருவர். அப்படிப்பட்ட மங்கள சமரவீர அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக தேசிய லொத்தர் சபையின் பதில் பணிப்பாளராக கடமையாற்றிய துஷித ஹல்லொலுவ ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி காலத்தில் அவரது மக்கள் தொடர்பு அதிகாரி, அதாவது PRO மக்கள் தொடர்பு அதிகாரி பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றியவர். மங்கள சமரவீரவின் ஒரு தீவிர ரசிகர் ஆதரவாளர், அம்பே தோஸ்ட் அப்படிலாம் சொல்லி போகலாம். அந்த அறிக்கை தொடர்பாக அவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ஊடக அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையின் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க சிஐடிக்கு சென்றிருந்த போது அந்த கடந்த 17ஆம் தேதி இரவு நாராயணப்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அண்மித்த பகுதியில் அருகில் துஷித ஹல்லொலுவ அவர்கள் பயணித்த ஜீப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் முக்கிய தகவல்கள் அடங்கிய கோப்பு திருடப்பட்டதாகவும் ஹல்லொலுவ சிஐடி தெரிவித்திருக்கின்றார். அந்த கோப்பில் ஜனாதிபதி திசாநாயக்க அவர்கள் பற்றிய ஊழல் நிறைந்த தகவல் இருப்பதாகவே அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கின்றார். துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகளின்படி ஹல்லொலுவ தனது காரில் இருந்து இறங்கிய பிறகுதான் துப்பாக்கி சூடு நடந்துள்ளதாகவும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்கவே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் காட்சிகள் காட்டுவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதைத்தான் நான் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு நான் சொன்னேன். ரணிலின் PRO ஹல்லொலுவ மீது துப்பாக்கி சூடு ஆளுந்தரப்பின் திட்டமா எதிரணியின் சதியா என்ற தலைப்பில நாம் தெளிவாக இந்த டிராமாவை பத்தி சொல்லியிருக்கோம். இப்படித்தான் இந்த டிராமா நடந்திருக்கலாம் என்று நாம சொல்லியிருக்கோம். அதைத்தான் சிஐடியும் கண்டுபிடிச்சிருக்குது. முழுதும் ஒரு அப்பட்டமான கட்டுக்கதை, புனையப்பட்ட கதையாகவும் ஒரு செட்டப் பண்ணப்பட்ட கதையாகத்தான் இருக்குது. இதை நான் சொல்லவில்லை, சிஐடியினர் அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கார்கள். இந்த நேர்காணல் இப்போது நீங்கள் கேளுங்கள், நாங்கள் காண்பித்து இந்த கார்டை தருகின்றோம், கேட்டு பாருங்கள். அதன் பின்பு அடுத்த நாங்கள் வருகின்றோம். இந்த விசாரணையை கொழும்பு சிஐடி தான் பொறுப்படுத்திக்கிறாங்க. இந்த விசாரணையின் தலைவராக சீனியர் DIG இந்திக லொக்குஹெட்டி அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். காணாமல் போன ஹல்லொலுவ கோப்பில் ஜனாதிபதி திசாநாயக்கவை பற்றி சில யூடியூபர்கள் உருவாக்கியாக கூறப்படும் கதை மட்டுமே இருப்பதாகவும் காவல்துறையினர் அரசுக்கு அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. அதில் எந்த விதமான உண்மைகளும் இல்லாமல் ஒரு கட்டுக்கதையாக தயாரிக்கப்பட்ட கதையாகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாமளும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஆனா நாங்க எல்லாம் உடைச்சி காட்டையில எதிராணிகள் சொல்லுகின்றோம். எதிராணி என்கின்ற போது சஜித்தை பத்தி எந்த குற்றமும் சொல்ல வராதங்க. அவர் எந்த தில்லாலங்கடி வேலைக்கும் பின்பலிக்கு எதுக்குமே போகல.
அவருக்குள்ள பாருங்க ஏத்தின கொள்ள மாதிரி சரியாக முடிவு பண்ண முடியாம அவரை விட்டு சிலர் வெளியாகி கொண்டிருக்கிறாங்க. சில இடங்களில் ஆட்சி அமைக்கக்கூட வக்கில்லாத ஒரு தலைவராக இருக்கின்றார். ஆனாலும் அவர் இந்த மாதிரி இந்த பின்கதவு செகண்ட் வேலைக்கெல்லாம் அவர் போகல. அவர் மேலே எந்த குற்றமும் சொல்லதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த அறிக்கையும் உளவு தரப்பால் கொடுக்கப்படவும் இல்லை. அதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதெல்லாம் யார் இந்த பாக்ஸ் மாடல் இருக்கலாம் என்றுதான் நாங்க தொட்டு தொடாம சொல்ல, நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த உண்மைகளின் அடிப்படையில் தவறான அறிக்கையை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஹல்லலு கைது செய்யப்பட போகின்றார். அவருக்கு கூட ஒரு 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 வழக்கறிஞர் இருந்தார் இல்லையா, அவர்தான் தினேஷ் தொடங்கோட ரணில் விக்ரமசிங்கவின் நம்பகமான ஒரு தோஸ்து, மிகவும் நம்பிக்கைக்குரியவர். அவரை பத்தி பிறகு சொல்லுவோம். தேசிய லொத்தர சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷ்ட ஹல்லொலுபேயின் வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேகத்தின் பேரில் 3 பேரை நேற்று முன்தினம் சிஐடி கைது செய்து இன்று நீதிவான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 29ஆம் தேதி வரை அந்த விளக்கமறையில் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தற்செயலான செயல் என்றாலும் அவங்களுக்கு அடுத்த திருப்பி ஒரு 14 நாள் 29ஆம் தேதி கொடுக்கப்படும். கடந்த 17ஆம் தேதி இந்த அவரேஜ் பண்ணி இந்த ஜீப்ல சுட வந்தவங்க மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் ஜீப்பை வாகனத்தை வழிமறித்து துப்பாக்கி தூக்கி நடத்ததாக சொல்றாங்க. அங்க சாட்சியில என்ன சொல்லுது, அவர் இறங்கிய பின்பு தான் சுடப்படுகிறது. நாட் த பாயிண்ட். இதன் போது ஹல்லலுவே அவர் சட்டத்தரணி தினேஷ் குணவர்தனாவும் பயணித்து தப்பிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது சோடிக்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட பொய்யாகத்தான் சொல்லப்படும். இதுதான் நாம தெளிவா விளக்கமா சொல்லிட்டோம். இது அரசாங்கத்துக்கு அதாவது நாங்க சொல்லிக்கிறோம் பழைய நேர்காணல எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு திருப்பி நாங்க ரீகோப்பி காட்டையிலாது இது சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கத்தை டேமேஜ் பண்ண, அரசாங்கத்தின் மேல பழி போட பல விடயங்கள் அரங்கேற்ற ரெடி ஆகிறாங்க. நாங்க இந்த கல்லலுவோட துப்பாக்கி சூடு சம்பவத்தை என்ன சொன்னோம், அரசாங்கத்துக்கு மேல அதுவும் குறிப்பா ஜனாதிபதி மேல ஒரு பழியை சுமத்த அவங்கள டேமேஜ் பண்ணத்தான் சொன்னோம். அது என்ன காரணம் சொன்னால், இதான் அந்த மாஸ்டர் பிளான். விக்டோரியா பார்க்ல சொல்றாங்க, நாங்கள் மீண்டும் எங்களோட ஜேவிபி கொள்கையை கொண்டு வர போறோம் என்று ஜனாதிபதி கொஞ்சம் ஆவேசமாக பேசப்பட்டார். அவங்களோட கொள்கை என்ன, அவங்கள காலத்துல சுட்டது, அடிச்சது, பத்த வச்சது, எரிச்சது எல்லாம் மருதுதானே இனி. அப்ப அதுக்கு ஒரு பழி போட்டு நாங்க இப்படித்தான் வெளிக்காட்டு தான் இந்த சுஷித ஹல்லோல் மேல செய்யப்பட்டது என்று நான் தெளிவா சொல்லியிருக்கிறது. இதைத்தான் சிஐடி அறிக்கையை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்குது. இதுதான் நடந்திருக்குது. இதுக்காகத்தான் கொடுத்துக்கிறாங்க. இன்னென்ன மாதிரி தான் சிஐடி அறிக்கை கொடுத்துட்டு அந்த அடிப்படையை தான் இந்த லொல்லு கைது செய்யப்பட போகின்றார். இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், லொல்லுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசாங்கம். ஏனெனில் அந்த லொல்லு கிட்ட இப்ப அவங்க அரசாங்கம் தேடுதே, அரசாங்கம் இதுல சூத்திரதாரியை தேடுறாங்க. சூத்திரதாரி யாரு, அந்த ஒரு ஜோக் ஒன்று வரும், ஒரே ஊருக்குள்ள பொய்ய சொல்லி திருறான் பாருங்க, இவன் பிடிச்சி ஒரு இது செல்லுப்பான்னு சொன்ன மாதிரி நல்லா கருப்பும் சோட்டும் கூட்டுமா பிடிச்சி அடிக்கடி இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வராரு இல்ல, அவரைத்தான் சிஐடி சந்தேகப்படுது சூத்திரதாரியாக. நாங்க சொல்ல முடியல. எனவே நாங்க சொன்ன இந்த ஆட்சிக்கு எதிராக குடைச்சல் கொடுக்கறதுக்கு பல ரூபத்துல வெளிவந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தை சொல்ல போறேன். இது அதாவது இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு 3 செய்தியை கொடுக்க, என்ன செய்தி பழசாகுது இல்லையா, அதனால அடுத்த செய்திக்கு வரப்போறோம். அது இதோட முடிஞ்சு போச்சு தானே. அப்ப இந்த லொல்லு கைது செய்யப்பட போகின்றார். அதுல இது நடந்த இதுவரையும் இந்த உள்வூட்டு ரகசியங்களை தந்துட்டோம். இதுக்கு ஒரு சூத்திரதாரியாக அரசாங்கத்தை இந்த சிஐடியால் இனங்காட்டப்பட்டிருக்கிறாங்க. அவரையெல்லாம் கை வைக்க போக முடியுமா? இனங்காட்டப்படுறதுக்கே ஆதாரபூர்வமாக என்னமாலும் கிடைச்சா போக, எந்த வகையில இது துஷித ஹல்லோல் எல்லாம் சொல்லுவாரா, அப்பாப்பா எனக்கு ஒன்றும் தெரியா, எல்லாமே திரை கதை வசனம் இசை எல்லாம் செஞ்சு இவர்தான் சொல்லி கொடுப்பாருன்னா பார்க்கலாம். தற்போது சிங்கள ஊடகங்களில் இந்த துஷித ஹல்லலோட திரைப்படம் தான் மிகவும் ட்ரெண்டிங்கான செய்தியா போய் கொண்டிருக்கு. இதுல இயக்குநரை தானே அரசாங்கம் தேடிக்கொண்டு, இயக்குனர் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆள் தானே இனி எல்லாம் அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாலும் சாட்சிகளும் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் அவங்களில் கை வைக்க முடியாது. அதாவது இந்த ஆட்சி வந்த பின்பு துஷித ஹல்லோல் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருக்கின்றாராம். அப்போதிருந்து அவரது பேஸ்புக் கணக்கெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா, அவர் இந்த அரசாங்கத்தின் மீது மிக அதிகமான ஒரு பொய் செய்தியை பரப்பி கொண்டிருப்பார் தான் சில ஆதாரபூர்வமான உளவு தகவலை அரசாங்கத்துக்கு இவங்க கொடுத்திக்க. இந்த உளவு அறிக்கை மூலம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் அநேகமாக அவரை பேஸ்புக் பதிவு எல்லாம் பார்த்தோம்னா சிங்கள மொழி பார்த்தால் அரசாங்கம் எடுத்து கொடுத்துட்டு பார்த்தால் ஜனாதிபதி மீது இல்லாத பொல்லாத பழி எல்லாம் சொல்லி இருக்காராம். அது காரணம் அவருக்கான சலுகைகள் எல்லாம் அரசாங்கம் குறைச்சி, அதாவது அரசாங்கம் பூம்புரையை தடை செஞ்சு இல்லையா அந்த அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூர்க்குற முழுது பேர் அனுபவிச்சவர்கள்.
இந்த அரசாங்கத்திற பணத்தை கண்மண் தெரியாம அனுபவிச்சவர் தான் ரொம்ப கூடுதலாக கொக்கரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுல இவரும் ஒருவர் சரியான மன அழுத்தத்தில் இருந்து சிஐடி ரிப்போர்ட், அது மன அழுத்தத்தில் தாங்க முடியாமல் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் அரசாங்கத்தை விமர்சித்து மூர்க்கத்தனமான பதிவுகளை அவர் செஞ்சிருக்கிறாராம். உண்மையில் இவர்களை பெரும்பானோர் அதாவது இந்த மாதிரி வாரவங்க அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் கடந்த கால ஆட்சியிலும் பயங்கரமான சுகபோகங்களை அனுபவித்தவர்கள். இதைத்தான் சிஐடி கொடுத்திருக்குது. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அறிக்கை கொடுத்து போட்டு இவர் விட்டாருன்னு சொன்னால் இதுல அனுரவர்கள் இதுல இன்று காட்டவில்லை என்றால் அவர் ஊழல் ஊர்ஜிதமாகும் என்றும் சிஐடி சொல்லி இருக்குது. அதனால் தான் அரசாங்கம் இந்த ஒரு தீவிரமாக இந்த விடயத்தில் இருக்கின்றது. எனவே இவர் ஹல்லொலுவ மீது சட்டம் தந்த கடமையை செய்ய போகின்றது. அவருக்கு கூட இருந்த அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா, அவர் பேர் நாங்க சொல்ல இயலாது, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அந்த வக்கீல் லைசன்ஸை பறிப்பதற்காகவும் உச்ச நீதிமன்றம் ஊடாக ஒரு நகர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இன்றைய முன்னணி செய்தி இதுவாகத்தான் இருக்கும். இதை நாம் தந்திருக்கின்றோம் உங்களுக்கு. இதில் நிறைய விடயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது. இது இரகசிய அறிக்கை இல்லையா, நமக்கு கிடைத்தவுடன் உங்களுக்கு நான் தந்து விட்டேன். நீங்கள் அதை கேட்கலாம், பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.